வாழைச்சேனை வழக்கு தொடர்பாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். கரவட்டி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் நெல்லியடி சந்தையில் மாவீரர்களின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்ட பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மக்களுக்காய் தனது உயிரை தந்த மாவீரன் மில்லரின் தாயார் ஈகை சுடரேற்றி அஞ்சலி செய்தார். அதனைத் தொடர்ந்து கரவட்டி பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செய்தனர். பிரதேச சபை உறுப்பினர் கரவட்டி பிரதேச சபையினாலே இந்த மாவீரர் வாரத்திலே நெல்லியடி பஸ் தரிப்பிடத்திலே இந்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து இந்த வாரத்திலே தங்களுடைய அஞ்சலிகளையும் செலுத்தி செல்வதற்கான ஒரு ஏற்பாடு. ஆகவே இந்த பிரதேச சபை செய்திருக்கின்ற இந்த ஏற்பாடு இந்த பிரதேசத்து மக்கள் மாவீரருக்கு தாங்கள் செய்கிற மரியாதையை இங்கேயே செய்வதற்கான ஒரு வசதியாக செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்திலே தொல்லியல் அடையாளங்களை குறிக்கின்ற வீதி குறியீடுகள் நீக்கப்பட்டது என்று சொல்லி வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளருக்கும் பிரதி தவிசாளருக்கும் உறுப்பினர்கள் சிலருக்கும் எதிராக போலீசார் தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒரு சில விடயங்கள் அங்கே நீதிவானின் உத்தரவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தொல்லியல் சம்பந்தமான வீதி குறியீடுகளாக இருந்தாலும் அவை பிரதேச சபையின் அனுமதியோடு செய்யப்பட வேண்டும். ஆகையினாலே பிரதேச சபையினுடைய அனுமதியை பெறுவதற்கு தாம் ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பதாக தொல்லியல் திணைக்களத்து அதிகாரிகள் இன்றைக்கு மன்றிலே இணங்கிக் கொண்டார்கள். அவர்கள் அப்படியான ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிற போது அதை பரிசீலித்து அனுமதி வழங்க முடியுமாக இருந்தால் சபை அனுமதி வழங்கும் என்று தவிசாளர் சார்பிலே சொல்லப்பட்டது. ஆகவே அந்த விண்ணப்பம் செய்யப்பட்ட பிறகு பிரதேச சபை அதை ஆராய்ந்து அனுமதி வழங்கினால் அந்த குறியீடுகள் மீள அந்த இடத்திலே நிறுவப்படும். இதற்கு மாறாக சிலர் சமூக வலைத்தளங்களிலே அந்த குறியீடுகளையும் வீதி சமிஞ்சைகளையும் திரும்ப பொருத்துமாறு உத்தரவிடப்பட்டது என்று சொல்லுவது தவறான செய்தி. நீதிமன்ற உத்தரவுகளை தவறாக வெளியிலே பரப்புவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.